வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 2/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலான்பா. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஏருக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கண்டிப்பாக ஆகுதுன்பா. நம்ம சேனல் மூலயமா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1/2 ஹவர்லேயும் ஆகுது, சில பேருக்கு 1 ஹவர் ஆகுது, சில பேருக்கு 2 ஹவர் ஆகுது. கண்டிப்பாக ஆனால் வித்ட்ரா ஆகுதுன்பா. வித்ட்ரா ஆகாமல் இல்லை. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் நின்றுச்சு அப்படின்னாலும் அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் சேட் பண்ணிங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லைன்பா, நிறையா கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்கேலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா தான், டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குன்பா. நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் அதில் விளாண்டுட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி வாங்க 1/1/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7/1/2. இந்த 7/1/2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் நம்பர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. 7/1/2ல் நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கலன்பா. 7/1/2 எந்த ஒரு வினிங் கிடைக்கல, எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/7/4 இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. போர்டு மாதிரி ட்ரிக் கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8/8/2 இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்பா. ஆனால் டோட்டலாக எல்லாமே மாறி வந்திருக்குன்பா. சூப்பராக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் வினிங்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம கொடுத்த கேசிங்கில் 7/1/2 அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 மணி ரிசல்ட்டு. இந்த 7/1/2க்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 7/1/2 ஃபுல் வின்னிங். 1 மணி ரிசல்ட் வந்து 8 மணிக்கு கேசிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 7/1/2 நம்ம அங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 1 மணிக்கு வந்து இறங்கியிருக்கு. 7/1/2 அப்படின்ற ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 7/7/4 இந்த 7/7/4க்கு பார்த்திங்கன்னா 4/7 ஆல் போலில் கொடுத்துருக்கோம். 4/7 வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. நம்ம இது ரெண்டுலேயும் 7ஆம் நம்பர் கொடுக்கல. இது ரெண்டுலேயும் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுலேயும் 8ஆம் நம்பர் இறங்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே 8ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் கொடுக்கல, இங்கே வந்து இறங்கியிருக்கு. இது ரெண்டுலேயும் 7ஆம் நம்பர் கொடுக்கல, இங்கே வந்து 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. இதில் 4/7 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இங்கே வந்து இறங்கியிருக்கு 4/7. இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1 மணி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் வினிங் கிடச்சிருக்கா. அதுக்கப்புறம் 7/4 வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கா. 7/4 அதுக்கப்புறம் 8/8/2க்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 8/2 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸில் 8/2 கொடுத்துருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா 8/2 கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஃபுல்லாக மிஸ் ஆகிருக்குன்பா. எல்லாமே வந்து மாறி வந்திருக்கு இன்றைக்கி. நம்ம இருந்தால் 8/4 அப்படின்றது இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இதிலே பாருங்கள் நம்ம 4/7 இது 6 மணி ரிசல்ட்டு வந்து இங்கே அப்படியே 8 மணிக்கு வந்து இறங்கி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7/4 நம்ம வந்து ஆல் போல் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகி வந்து ஒரு 6 மணிக்கு வந்து இறங்கியிருக்கு. 8 மணிக்கு வந்து இறங்கி இருந்ததுன்னா சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்தது. இதுக்கு முதல் நாள் ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்தது நம்மளுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து 31ஆம் தேதி
நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்தது. சூப்பராக இதெல்லாம் ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்தது. இதுலேயும் பாஸ் ஆகிருந்தது, இதுலேயும் பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபெயில் ஆகிருக்குன்பா. ஒரு நாள் ஃபுல் வின்னிங்கே எடுத்ததுக்கா என்னென்னு தெரில. ஆல் போர்டு எதுவுமே பாஸ் ஆகலை. நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்குது, ஆனால் எல்லாம் மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாமே மாறி வந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்து அதுதான் நான் சொன்னது, ஒரு 2-3 நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா புது வருஷம் மந்த் ஸ்டார்ட் வேறு, ஒரு 2-3 நாள் பார்க்கணும். பேட்டர்ன் மாற்றிருப்பாங்க. பேட்டர்ன் மாற்றினதுக்காக நம்ம வந்து தகுந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது வரும். 2-3 நாள் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கன்பா. ஜாஸ்தி யாரும் ப்ளே பண்ணாதீங்க, கம்மியாகவே விளையாடுங்க. 2-3 நாளைக்கு நம்மளுக்கே கரெக்டாகவே தெரிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரில. சரி வாங்க, 2/1/2024க்கான 1 மணிக்கான ரிசல்ட் கெஸ்ஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 04, 06, 07, 01, 46, 47, 41, 84, 86. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0770 வரலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த 07 அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அது இல்லைனாலும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. 0 இல்லை அப்படின்னாலும் 8ஆம் நம்பர் வரலாம். கெஸ்ஸிங்கில் இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து இன்றைக்கி 7-1-2 ரிசல்ட்டு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 8-7 அப்படி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8-7, 7-8ன்னு வரலாம். இது ஒரு 2 நம்பராக கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா 8க்கு பவர் 3ஆம் நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 8ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா 8க்கு பவர் 3ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 047, 041, 067, 061, 087, 847, 861. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 047, 847. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் ஆல் போலில் பார்த்திங்கன்னா 8-3 ஆல் போலில் கிடச்சிருக்கு. இந்த 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து அது ஆல் போலில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு எதுலேயும் கொடுக்கல. உங்களுக்கு இந்த 3ஆம் நம்பர் வேறு எதுலையாச்சும் சேர்த்து ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வர்ற மாதிரி தோணுது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் பவரில், அதாவது 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பருக்கு பவரில் எதுவும் மிஸ் ஆகி வரலாம். அதுக்காக 3ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டுக்கு. 3ஆம் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்ததுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் உள்ளே வந்தால் பிசியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. பிசியில் 3ஆம் நம்பர் வந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு 8ஆம் நம்பர். நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலான்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 76, பி போட பொறுத்த வரைக்கும் 04, சி போட பொறுத்த வரைக்கும் 28. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 7074, 72, 78, 6064, 62, 68, 08. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6886ன்னு வரலாம். இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு இந்த பி போர்டு கெஸ்ஸிங் நல்ல ஒரு அது ஒரு 7-8 நாளைக்கு மேலே வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து டோட்டலாகவே ஃபெயில் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. சரி, பார்க்கலாம்பா. நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு வந்து கை கொடுத்துட்டு இருந்தது. அதுவும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னையோட முடிஞ்சிச்சு. ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வந்து நம்மளுக்கு கை கொடுத்தா தான். சரி, பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 702, 708, 742, 748, 602, 648. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 608, 648. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 28. இதில் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். இந்த 28 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2 நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா இது வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்க கெஸ்ஸிங்கு. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 28.
அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 1 மணிக்கும் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் 8ஆம் நம்பரை வச்சு ஆட்டம் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபி சிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-8, 9-0, 9-3, 9-5, 2-8, 2-3, 2-0, 2-5, 8-5. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2-5, 5-2 வரலாம், 8-5, 5-8 வரலாம். 2 செட்டு நான் கொடுத்துருக்கேன். 2ல் ஒரு செட்டு ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி வருதுன்னு தெரியல நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-8-0, 9-8-5, 9-3-0, 9-3-5, 2-8-0, 2-3-5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9-8-5, 2-8-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8. இதில் ஏதாச்சும் கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் 2-8. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்திருக்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8-8-2. அப்போ 2-8 தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. திரும்பவும் 2-8ம் சேர்ந்தும் வரலாம். நம்மளுக்கு புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வர்றதுன்னா 5ஆம் நம்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் கூட வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 2-8-5 அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2-8லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரணும்ல 5ஆம் நம்பர் சேர்ந்து. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 செட்டை கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கூட ஆல்போலில் ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் நம்மளுக்கு ஏமாற்றும். அதனாலே நான் வந்து 2-8க்கு நான் கொடுத்துருக்கேன். ஆல்போலில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2-8-5 இல்லாமல் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கேசிங்கில் 9ஆம் நம்பர் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நம்மளுக்கு இந்த டபுள்ஸு இந்த மாதிரி வராமல் இருந்தால் கூட நம்மளுக்கு நம்ம கொடுக்குற கேசிங்கில் ஏதோ ஒன்று வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸாக டியரை பொறுத்த வரைக்கும் அடிக்கிறாங்க, இடகுலமாக அடிக்கிறாங்க. பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு தெரியல. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. சரி ஓகே நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 நாளைக்கு ட்ரை பண்ணுறவங்க கம்மியாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கேசிங்கில் ஸ்ட்ராங்காக பட்டாலுமே. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. புதுசாக பேட்டர்ன்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி யாரும் போடாதீங்க. சரி ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.